ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நான் வியட்நாமில் எனக்காக ஒரு சில மினிமலிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு குயிக்காக உங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி காட்டிடுறேன். அந்த அறையில தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். வியட்நாமில் ஹனாயில் வந்துட்டு ஒரு நைட் மார்க்கெட் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச், ஈவன் சீப்பராகவே ரொம்ப ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா கிடச்சிது. ஸோ நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹியரிங்ஸ்லாம் நான் நிறைய வாங்கியிருந்தேன். ஸோ இது நம்ம ஏரியாலேயே கிடைக்கும் டி நகர் போனாலே. பட் வந்து அங்கே வாங்கிட்டு வரது எனக்கு ஒரு மெமரியாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சில யூனிக் ப்ராடக்ட்ஸாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. அந்த 4 பீஸ் வந்து 1 lakh இது. ஸோ இந்த ஹியரிங் வாங்கியிருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஹியரிங் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப லைக் பிளிங்கியாக, எனக்கு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இருக்கா? ஸோ இந்த ஹியரிங் வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஒன்று வாங்கியிருந்தேன். என் பையனுக்கு கோலினா ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு இந்த கோலி வேணும் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி இந்த மாதிரி இயரிங்ஸ் நான் வியர் பண்ண மாட்டேன் யூஸ்வலாக. எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் லாங் இயரிங்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் வாங்குவேன். பட் அவன் வந்து இது வேணும்னு அடம் பிடிச்சதுனால அந்த 4 பீசஸில் இது ஒரு ஒன் ஆஃப் த பீசஸாக நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். அண்ட் ஒரு பீஸ் எங்கே போச்சுன்னே தெரியல, மிஸ் ஆகிடுச்சு ட்ராவலிங்கில். ஸோ இதுதான் வந்து எனக்காக நான் வாங்கிட்ட ஹியரிங்ஸ் ஐட்டம்ஸ். அண்ட் இந்த செயினை வந்து நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம், லைக் நார்மலாக இப்படி வியர் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதை வந்துட்டு ஒரு மாதிரி மேக்னெட் மாதிரி இப்படி ஒட்டிக்கும். அண்ட் இப்படியும் வியர் பண்ணலாம். இது வந்துட்டு மீஷோலேயே 300 rupeesல தான் இருந்துச்சு. பட் நான் அங்கே போய் இது 300 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் வியட்நாம் கரன்சியில் இந்த ஒரு செயினோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ 1 lakhக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செயின் வாங்கி கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட். இது ரொம்ப நாளாகவே நான் இந்தியாவில் லைக் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து அடிக்கடிக்கு என்னோடய ஃபீட்ஸில் காட்டிகிட்டே இருக்கும். கரெக்டாக நான் அங்கே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதில் எல்வின்னு போட்டிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக லைக் கிளாஸாக இருக்க மாதிரி. இது ஒரு மேக்னெட் டைப் பிரேஸ்லெட். ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த கலரில் வாங்கியிருக்கேன். லைக் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து 400. அண்ட் அது அஃபோர்டபுள் தான். பிகாஸ் இங்கே வந்துட்டு இது ஒரு 500 above போயிட்டுருக்கு இந்த பிரேஸ்லெட்டை. எனக்கு தெரிஞ்சு நான் ஏமாந்துட்டேனா இல்லை வந்து லைக் அஃபோர்டபுளாக வாங்கியிருக்கேனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வியட்நாமில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஃபேமஸ். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி உடன் கோம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. லைக் நம்ம வந்து ஸ்கேல்பில் வந்து உடன் கோம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நான் ஆர்டிகல்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த உடன் கோம் வந்து எனக்காக பர்சனல் யூஸ்க்கு வாங்கிக்கிட்டேன். அண்ட் அக்சசரிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பிரேஸ்லெட் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஃபேவரெட் எனக்கு. நான் வந்து வியட்நாமில் வாங்கினதுலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட் பிரேஸ்லெட் இது. இதுவும் ஈவில் ஐ போட்ட மாதிரி. அண்டு இந்த தெரியுதா, இந்த ஸ்டோன் செம்ம அழகாக இருக்குது. அண்ட் ஈவில் ஐயும் போட்டிருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கின பிரேஸ்லெட் இது. நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வரும். நான் இப்போ காட்டின ஷாப்பிங் விலாக்லேயே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிங்ஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எல்லா வீடியோலையும் நான் இந்த ரிங்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எனக்கு லைக் நார்மலாக ஆர்டிஃபிஷியலாக ஒரு 2 ரிங் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த ரிங் வாங்கினேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நான் வாங்கிக்கிட்டேன் எனக்காக. அண்ட் இது என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. இது வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எனக்காக வாங்கிட்டது க்ராக்ஸ் ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் வந்து க்ராக்ஸ் ஸ்லிப்பர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒரு க்ராக்ஸ் ஸ்லிப்பர், எனக்கு ரெண்டு க்ராக்ஸ் ஸ்லிப்பர் அண்ட் அவருக்கு ஒரு க்ராக்ஸு அண்ட் ஒரு ஷூ வாங்கிக்கிட்டாரு. என் பையனுக்கும் ஒரு க்ராக்ஸ் வாங்கினோம். ஸோ நான் கண்டிப்பாக வந்து இங்கே இமேஜ்லேயே இல்லைனா வந்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த க்ராக்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் அது ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆஃபீஸ்க்கும் போட்டு போயிருந்தேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. லைக் ஜீன்ஸுக்கும் வியர் பண்ணலாம் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்கும் வியர் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த க்ராக்ஸ் ஸ்லிப்பர். அண்ட் க்ராக்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ் இருக்கும்ல, ஸ்டிக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கிளிப்ஸும் நான் வாங்கியிருந்தேன் க்ராக்ஸ் ஸ்லிப்பர்ஸ்க்கு. சப்போஸ் அது விழுந்துச்சு அப்படின்னா இதை வந்து சும்மா ஒரு பேக்கப்புக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்ட போகிறதுலாம் வந்துட்டு மேக்னெட்ஸ். ஏன் இவ்வளோ மேக்னெட்ஸ் வாங்கிங்கன்னு கேட்காதீங்க. எங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போகிற கண்ட்ரீஸ்லலாம் இந்த மேக்னெட்ஸ் வாங்கிட்டு வந்து எங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது எங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு.
ஸோ அதில் யூஸ்வலாக ஒன்று தான் வாங்குவோம். அங்கே வந்து இந்த 4.60 ரூபா 4.10 ரூபான்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ சும்மா ஃபார் ஃபன்னுக்கு சொன்னேன். இது வந்து 4 பீஸ் வந்து ஐ திங்க் 20 ringgits அந்த மாதிரி, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து நாங்கள் 4 பீஸாக வாங்கியிருந்தோம். ஒரு பீஸ் வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், முருகர் போட்ட ஒரு மேக்னெட். அண்ட் இது வந்து மலேசியாவில் கேஎல் டவர் அந்த மேக்னெட். அண்ட் இது வந்து அங்கே இருக்க எல்லா பிளேஸஸும் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட் வாங்கியிருக்கேன். ஸோ 3 சேர்த்து ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்கினோம். அதனால தான் நான் 3 எடுத்தேன். அண்ட் வியட்நாமோட மேக்னெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப க்யூட்டாக இருந்தது வியட்நாம் மேக்னெட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த ஊரோடைய ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு மேக்னெட்டு. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஊர் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,000. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 50 rupees அந்த மாதிரி தான். பட் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த ரெண்டுமே. இது வந்து 30,000, இது 75,000. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, நான் 75,000 and 1 lakh அப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. வியட்நாமோட கரன்சி வந்து இங்கே 1 rupee வந்து அங்கே 300 rupeesக்கு வர்த்து. ஸோ இப்போ அங்கே 1 lakhனா இங்கே வந்து 300 rupees தான். ஸோ அதனால் நாங்கள் பரவாயில்ல 300 தானே 200 தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு ஷாப்பிங்க்கே ஒரு பயங்கர ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோஸை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.